ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பாப்கார்ன் டைம். நான் உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு படத்தை போட போகிறேன். எனக்கு லைக்ஸும் கமெண்ட்டும் வரவே மாட்டேங்குது, எதனாலும் தெரியல. சரி, அதனால் மறுபடியும் போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்காக இந்த படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தை நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன். ஆனால் இந்த படத்தை யாருன்னா போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இந்த படத்தை போட்டிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என் வயசும் ஒரு வாட்டி போடலாமேன்ட்டு உங்களுக்காக அந்த ஒரு படத்தை போட வந்திருக்கேன். லைஃப்பில் பணமே நம்ம ஓடிட்டு இருக்கோம். பணத்தை தாண்டி ஒரு லைஃபும் இருக்குது. அதை திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளோட சந்தோஷம், நிம்மதி, தூக்கம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 24 மணி நேரம் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அங்கே நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு அழகான ரூமில் தன்னந்தனியாக ஒரு பொண்ணு வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்கா. ஒரு பையனோட ஃபோட்டோ அப்படியே கட் பண்ணி ஸ்கூல் பக்கம் போகிறாங்க. ஒரு டீச்சர் வந்து நல்லா மாங்கு தொண்டை தண்ணி வத்த பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. பாடம் நடத்தி முடிச்சோடனே எல்லா பசங்களும் சேர்ந்து கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. அப்போ தன்னந்தனியாக ஒரு கொரட்டை சுத்த மட்டும் தண்ணியும் கேட்குது. இப்போதான் நம்ம படத்தோட ஹீரோயினி ஜுவாங். இப்போ டீச்சர் என்ன பண்ணாங்க, காக் பீஸை எடுத்து மண்டையிலே போடு, ஐயோயோ யம்மா அப்படின்னு கத்த எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. அது ஜுவாங்க்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. சரி, அப்படியே அங்கிருந்து கிளம்பி அப்படியே வீட்டுக்கு போனா அம்மா எல்லா டெஸ்ட் பேப்பரையும் காட்ட சொல்றாங்க. காட்டின எல்லாத்துலயும் 0 தண்டம். வீட்டும் செக் பண்ணா எல்லாத்துலயும் வெயிட் ஏறி போய் கிடக்கு. ஏன்னா அம்மாவுக்கு தெரியாம நிறைய நொறுக்கு தீனி வாங்கி திருடி திங்குவாங்க. காலைல எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி போயிட்டே இருக்கும் போது தான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறக்க மாட்டான். அதுதான் இந்த அண்ணனோட கடை. அப்படியே டைட்டில் கார்டு போடுறாங்க. கொடுக்குற சைனீஸ் பர்கரும் லெக் பீஸும் மட்டும் அவ சாப்பிடாம எவ்வளவு இருக்கவே முடியாது. அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கா. என்னதான் இந்த ஸ்கூல்ல கஷ்டப்படுத்தினாலும் வெறுப்பத்தினாலும் புல்லிங் பண்ணாலும் இந்த ஸ்கூல்ல இவளுக்கு பிடிச்ச ஒரே விஷயம் நம்ம படத்தோட ஹீரோ குபாய் தான். குபாய் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிப்பான், ஸ்கூல் டாப்பர். அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட் செலெக்ஷனோட போர்டு மெம்பராகவும் இருக்கான். இவங்கிட்ட நெருங்குறதுக்கு ஒரே வழி ஒன்னு படிக்கணும். அது எங்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஜுவாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டூடெண்ட் செலெக்ஷன்ல போர்டு மெம்பர் ஆயிட்டா அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறான். அப்போதான் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் வருது. அப்போ வந்துட்டு இருக்கும் போது தான் ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இவ தான் வந்து லின். நம்ம படத்தோட செகண்ட் ஆஃப் ஹீரோயினையும் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல இவளும் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, செகண்ட் ரேங்க் எடுப்பா. லின் வந்து பேசும்போது எல்லாரும் கீழே இருந்து சொல்றாங்க லின் தான் எப்படியும் ஜெயிப்பா, குபாய் கூட அவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஜுவாங் வரா. வந்து நின்னு எல்லா பசங்களும் நீ எல்லாம் எதுக்கு ஸ்டூடெண்ட் செலெக்ஷன்ல நிக்கிற, நீ எல்லாம் தடிமானது தின்றதுக்கு தான் லாக். இந்த ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் ஓடிடுறா. அப்போதான் நம்ம செகண்ட் ஆஃப் ஹீரோயினி லின்னும் அவளோட ஃப்ரெண்டு மில்லியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியும் நீ தான் ஜெயிக்க போற, குபாயோட நீ தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல நம்ம மில்லியோட போன் வந்து ஒரு ஆப் வச்சிருக்கா. ஸ்டூடெண்ட்ஸோட செலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து யார் ஓட்டு போறாங்கன்ட்டு ஆப்ல யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிடும். பார்த்து அந்த குண்டு பத்தியா லாஸ்ட்ல இருக்கு, நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்க, நீ தான் எப்படி குபாயோட இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மில்லியனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பின்னாடியே வந்து நம்ம ஜுவாங் வந்து எல்லாருக்கும் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யாருமே மதிக்க மாட்டாங்க. பாவம் நம்ம ஜுவாங். இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஓட்டு தான் அவளுக்கு விழுந்திருக்கு. அந்த ஓட்டு கூட அவளுக்கே போட்டிருப்பா போலுக்குது அப்படின்றாங்க. அங்க இருந்து ஒரு நாய் வந்து அவளோட பேக்கை பிடிங்கிட்டு போயிடுறான். நீ ஒழுங்கா வந்து என் பேக் கொடுத்துரு அப்படின்னு ஜுவாங் சொல்றா. அதுக்கு நீ வந்து இந்த பேக் பிடிங்கிட்டீங்கன்னா என் ஓட்டு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸோட மொத்த ஓட்டு உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்றா. நீ வந்து ஓட்டு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அவனை போய் பிடிக்க அவன் என்ன பண்றான், நாய் எடுத்துட்டு போயிட்டு பேக் எடுத்து போய் மரத்து மேல வீசிடுறான். நம்ம ஜுவாங் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. மரத்து மேல ஏறுவா. பாத்தீங்களா பேக் எடுத்துட்டேன், எல்லா ஓட்டு எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொன்னோடனே கிளைய உடஞ்சு கீழே ஊந்துருவா. சிம்பத்திலே வந்து எல்லாரும் ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கு வந்து அவ போன் எடுத்து செக் பண்ணும் போது கடைசியில இருந்த ஜுவாங் வந்து டாப் 3ல வந்துருவா. இன்னும் வந்து இவ எப்படி டாப் 3ல வந்தா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவ கதை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மில்லி சொல்றா. கிளாஸ் ரூமுக்குள்ள போன மில்லி வந்து அவளோட பர்ஸ் காணும்னு சொல்லிட்டு எல்லா பேக்கும் செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ஜுவாங் வந்து லைட்டா ஜிப் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவ பேக்ல வந்து இருக்கும். அவ வந்து புடிச்சு வச்சுப்பா, தரமாட்டா. மில்லி வந்து சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேக் தரமாட்டா அப்படி சொல்லிட்டு புடிங்கி செக் பண்ணா அவ பேக்ல தான் இருக்கும் அந்த பர்ஸ். சார் வந்து அப்படியே அவ ரூம் கூட்டு போயிடாரு. கூட்டு போயிட்டு நீ படிக்க தான் மாட்டேன்னு நினைச்சா திருடலாம் ஆரம்பிச்சிடான்னு சார் கேட்கிறாரு. சார் நான் அந்த பர்ஸ் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்போ அந்த பர்ஸ் நீ எடுக்கலன்னா எப்படி கை முழிச்சு கால் முழிச்சு அந்த பர்ஸ் உன் பேக்ல வந்துருச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு வரும்போது பேரண்டோட வரணும்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. வாங்க வந்து கஷ்டத்தோட போறா. இத்தனை நாள் வந்து புல்லிங் மட்டும் தான் இருந்துச்சு. குண்டு தடிமாடு படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. இப்போ திருட்டு பட்டத்தோட சேர்த்து அனுப்புறாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம ஜுவாங் வந்து அப்படியே வருத்தத்தோட பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஆயா வந்து தடிக்கு விடுறாங்க. ஐயோ ஆயா என்னாச்சு உனக்கு அப்படி சொல்லிட்டு அவளை உங்களை போய் காப்பாத்திட்டு ஓகேவா ஆயா அப்படின்னு கேக்குறா. ஓகே தான், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருக்கி அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ற ஜுவாங். 3000 பிரச்சனை அப்படியே முதுகுல ஏறி நாட்டியம் ஆடுற மாதிரி இருக்காமா, என்ன ஆச்சு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆயா அப்படி விட்டுருங்க அப்படின்றா. ஆயா உடனே ஸ்கூல்ல நடந்தது எல்லா விஷயத்தையும் அப்படியே கரெக்டா சொல்றாங்க. ஜுவாங் அப்படியே பதறி போய் நிக்கிறா. அவளுக்கு என்ன பண்றது தெரியல. அப்பதான் ஆயா சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ வீட்டுல போயிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு, காலைல விடிஞ்சோடனே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. காலைல எந்திரிக்கிறா. ஐயோ மணி 7 ஆயிடுச்சு, ஓடு
ஓடணும்னு சொல்லிட்டு ஓடுறா. அப்பதான் அங்க இருக்க ஒரு பிரேஸ்லெட்ல பாக்குறா. அம்மா தான் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுக்கிறா. எடுத்து போட்டுக்கும் போது தெரியாம அந்த பிரேஸ்லெட் வந்து ஆன் ஆயிடும். ஆன் ஆனு டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லிட்டு அம்மாவை போய் தர. வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. சரி நம்மளுக்கு டைம் ஆச்சு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. கிளம்பிட்டே இருக்கும்போது அங்க வந்து சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது அங்க கடைக்கார அண்ணன் பாக்குறா. கடைக்கார கடை இருக்கு, ஆனா அந்த அண்ணனை காணோம். சரின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போலான்னு பார்த்தா ஸ்கூல்ல ஒருத்தருமே இல்ல. ஒருவேளை நீ ஸ்கூல் லீவோ நம்ம தான் தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் எல்லாம் இருக்காதே அப்படின்னு நினைச்சிட்டு அவ போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறமேட்டு தான் தெரியும் இந்த ஸ்கூல்ல நம்ம மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இந்த இட்லி மூஞ்சுக்கு என்ன ஒரு ஆனந்தம், குதிக்கிறது என்ன ஓடுறது என்ன. அப்பதான் பேஸ்கெட் கோர்ட்ல அங்க ஒரு சைக்கிள் இருக்குதா பாக்குறா. அந்த சைக்கிள் தான் மில்லியோட சைக்கிள். இதே ஒரு கோவம் அந்த சைக்கிள் எடுத்து பேஸ்கெட் பால் கோர்ட்ல கட்டி விட்டுறா. அப்புறம் அங்க ஒரு பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு. அந்த பார்த்த உடனே எடுத்துட்டு போயிட்டு எல்லா வால்லையுமே ஐ லவ் யூ குபாய் ஐ லவ் யூ குபாய்னு எழுதி வச்சிடறா. வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கும் போது அங்க வந்து அந்த கடைக்காரர் அண்ணன் வந்து கடையில இல்ல மொத்தத்தையும் திருடி தின்னுடுறா. என்ன சிப்ஸ் பாக்கெட் அது இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே கைப்பட்டு அது ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனோடனே அம்மா வராங்க. அம்மா வந்தோடனே சரி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, என்னது இது சிப்ஸ் பாக்கெட்லாம் இப்படிதான் திருடி தின்னுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிப்ஸ் பாக்கெட்டும் தூக்கி வீசிடுறாங்க. ஐயோ டைம் ஆச்சு சொல்லிட்டு அவ உடகடன் கிளம்பி போறா. கிளம்பி சைக்கிள்ல போயிட்டே இருக்கும்போது அந்த கடை வருது. கடையில பார்த்து எல்லா பொருளுமே எல்லாம் திருடி தின்னுட்டு இருக்காங்க யாரும். அப்படின்னு நைஸா ஜுவாங் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறா. அங்க பார்த்தா பேஸ்கெட் கிரவுண்ட்ல மேல சைக்கிள் மேல வந்து மில்லி உட்காந்துட்டு இருக்கா. ஐயோன்னு சொல்லிட்டு பயந்து கிளாஸ் ரூம்ல குடுகுன்னு ஓடி போய் உட்காரலான்னு பார்த்தா அங்க வந்து வால்ல வந்து ஃபுல்லா ஐ லவ் யூ குபாய்னு எழுதி வச்சிருக்கான்ல. அதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல அவளுக்கு. பக்கத்துல இருக்க ஒரு பையனை பத்தி இது கனவா நிஜமா கொஞ்சம் கீழ்றா அவன் பாட்டு நறுக்குன்னு கிள்ளி விட்டுறான். ஐயோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குபாய் ஐயோ ஓடு குடுகுன்னு ஓடி போயிட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்ல. முடிஞ்சு வீட்டுக்கு போனேன்னு அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. உனக்கு என்னடி ஆச்சு, சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் போடிங்க நானே பைத்தியங்கிச்சு பிடிச்சான்னு சொல்லிட்டு காலேஜ் அமுச்சு விட்டுறாங்க. ரூமுக்குள்ள போனா அந்த பாட்டி உட்காந்துருக்கு. ஐயோ சூனியக்காரி கிளவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வெப்பன்லாம் எடுத்துக்கிறா அடிக்கிறதுக்கு. உன்னை யார் உள்ள கூட்டு வந்தா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோன்னு அதெல்லாம் இல்லாம வந்து உங்க அம்மா தான் கூட்டு வந்தாங்க, நீ முதல்ல உட்காருன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்றாங்க. யாருமே இல்லாத உலகத்துல எப்படி தனியா ஜாலியா இருந்தியா அப்படின்னு கேட்கறோன்னு அவளுக்கு பதட்டமாயிடுது. தாக்காயி நிக்கிறா. ஆயா சொல்ற ஒன்னும் புரியல ஆயா அப்படின்னு கேக்குறா. ஆமா உனக்கு அப்படியே புரிஞ்சுட்டாலும் அப்புறம் தான் ஆயா சொல்றாங்க இது வந்து சாதாரண பிரேஸ்லெட்டே கிடையாது, இது வந்து ஒரு மந்திர பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்றாங்க. லைஃப்ல எல்லாருமே ஓடிட்டு தான் இருக்காங்க. இதுக்காக ஓடுறாங்க பணத்துக்கோசம். பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும், ஒரு சில விஷயத்த மட்டும் வாங்க முடியாது. அதுல ஒண்ணுதான் டைம். டைம் மட்டும் யாராலுமே வாங்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயா. வாங்க ஒண்ணுமே புரியல ஆயா, என்ன ஆயா சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உனக்கு புரிஞ்சிட்டாலும் நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு இருப்பி அப்படின்னு கேக்குறாங்க. சும்மா கலாச்சின்னு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கா வாங்க. அதாவது என்னன்னா எல்லாருக்கும் வாரத்துல 7 நாள் மட்டும்தான், உனக்கு மட்டும்தான் வாரத்துக்கு 8 நாள். உனக்கு மட்டும் தனியா ஒரு 24 மணி நேரம் வந்து கிடைக்கும். இந்த வாட்ச் வந்து டைம் ஸ்டார்ட் ஆனோடனே உன்னோட கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இந்த உலகத்துல எல்லாரோட டைம் ஸ்டாப் ஆயிடும், உன்னோட டைமிங் மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கும் அப்படி சொல்றாங்க. சரி ஐயா எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்கு. நான் அந்த லின்னோட ஃப்ரெண்டு மில்லி இருக்கால அவளோட சைக்கிள் மட்டும் தான் நான் பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல கட்டினேன், அதுக்கு மேல இவ எப்படி வந்து உட்காந்தான்னு தெரியல ஐயா அப்படின்னு கேக்குறா. இப்ப சொல்றாங்க அந்த ஆயா, அதாவது எந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலயும் நீ வந்து தூக்கிட்டு போய் கட்டினா அவங்களும் அது மேலதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காலைல எந்திரிச்சு ஸ்கூல் கிளம்பி போன முதல் வேலையை வந்து அவங்க சாரை பாக்குறா. பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த பர்ஸை நான் எடுக்கவே இல்லை சார், அந்த பர்ஸ் வந்து எப்படி என் பேக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியாது, எப்படின்னா வந்து மில்லியோட சைக்கிள் வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ல எப்படி மேலே கட்டி இருந்ததோ அந்த மாதிரி தான் சார் அந்த பர்ஸ் என் பேக்குள்ள வந்துருச்சு, எனக்கு தெரியாது, இங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி நீ சொல்ற மாதிரி உண்மையா இருந்தா என்னோட பெஞ்ச் வந்து பாத்ரூம்ல இருந்துச்சுன்னா நீ சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இவ கையில தான் மந்திர பிரேஸ்லெட்ல இருக்குது நமக்கு தெரியுமே, அவருக்கு தெரியாதுல, ஒரே அமுக்கி எடுத்துன்னு போயிட்டு வந்து பாத்ரூம்ல கொண்டு போய் போட்டுறா. போட்டோடனே சாரும் நம்ப ஆரம்பிச்சிடறாரு. நம்புறோன்னே இனிமே வந்து யாருமே வந்து ஜுவாங்க திடீர்னு சொல்லக்கூடாது, நம்ம ஸ்கூல்ல வந்து ஏதோ ஒரு அமானுஷம் நடக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்ணிருப்பா ஸ்கூல் வரதுக்கு முன்னாடி குபாய் வீட்டுக்கு போயிருப்பா. ரூம்ல போயிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்ல வந்து நான் வேற்று கிரகவாசியில இருந்து வந்திருக்கேன், நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டிக்கி நோட்ல எழுதி வச்சிருப்பா. எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து இப்படிக்கு பதிலா என் பேர் போட்டா மாட்டிப்போமே அப்படி சொல்லிட்டு பேர் போறதும் யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க ஒரு ஃபார்முலால வந்து பையன்ட்டு கடைசியா வேல்யூ இருக்கும். அதனால அவன் என்ன பண்றான் அந்த பையன் போட்டு விட்டுருவான். குபாய் என்ன பண்ணுவான் அந்த ஸ்டிக்கி நோட்டு பார்த்தோன்னே இது ஏதோ நம்ம பிராங்க் பண்றாங்க சொல்லிட்டு கசக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிக்கி நோட் பேப்பர் பார்த்தா இது எதுவும் பிராங்க்லாம் இல்லை, இது உண்மையிலேயே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏத்துக்கிறேன், நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு கேட்கறான். வந்து என்ன ஏஞ்சல்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவாங் எழுதி வச்சிருப்பா. இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப சேடா இருந்தே, என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனைன்ட்டு ஸ்டிக்கி நோட்ல கேட்டிருப்பா. குபாய் எனக்கு வந்து ஒரு மேட்ச் இருக்கு, ஃபுட்பால் மேட்ச், அது எனக்கு ஒரு 11 நாள் லீவ் தேவைப்படுது, அதுக்குதான் நான் என்ன பண்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி கவலை விட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வாங்க. அடுத்த நாளே ஸ்கூலுக்கு போனோடனே இவனுக்கு எப்படி 11 நாள் லீவ் வாங்கி கொடுக்குறது யோசிச்சிட்டே இருக்கும்போது ஒரு ப்ரொஃபசர் வந்து இடிச்சிடறாரு. இடிச்ச உடனே பேப்பர் கீழே வந்துருது. பேப்பர்ல பார்த்தா நீங்க ஸ்கூல் வந்து 3 நாளைக்கு லீவ் வந்து எழுதிருக்கு, பிரேஸ்லெட் அமுக்கி
அது வந்து 3 நாள் லீவ் வந்து 11 நாள் லீவா மாத்திடுறா. அந்த பேப்பர் வந்து எல்லா கிளாஸுக்கும் வந்து சர்க்குலர் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒரு கிளாஸ் டீச்சர் வந்து இன்னும் 11 நாள் லீவா அப்படின்னு கேட்கறாரு. ஆமா, அதை பிரின்சிபல் சார் சைன் போட்டிருக்காருல, அப்புறம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சிடறாரு. அப்புறமேட்டு வந்து கிளாஸ் டீச்சர் வந்து பசங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ், அதுல இருந்து 11 நாள் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. பசங்களாம் ரொம்ப ஜாலியா ஆயிடுறாங்க. குபாயும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ 11 நாள் லீவ் கிடைச்சதுனால ஃபுட்பால் மேட்ச் ஜாலியா விளையாடலாம். இந்த ஃபுட்பால் மேட்சுக்கு வந்து ஜுவாங்கும் போறா. இப்போ வந்து நம்ம குபாயோட டீம் வந்து தோக்குற நிலைமையில இருக்கு. நம்ம ஜுவாங் சும்மா விட்டுருவாளா, உடனே அந்த மந்த பிரேஸ்லெட்ல அமுக்கி போகாத கோல் எல்லாம் போக வச்சிடறா. அவ்வளவுதான், குபாயோட டீம் வின் ஆயிடுது. குபாயை தூக்கி தூக்கி சுத்துறாங்க எல்லாரும். அப்புறம் 3 நாள் முடிஞ்சு அந்த பிரின்சிபல் வராரு. என்ன எல்லாம் ஒருத்தர் கூட காணும் ஸ்கூல்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து சர்க்குலர் அனுப்புன அந்த அவருக்கு வந்து போன் பண்ணி கேக்குறாரு, எங்க 3 நாள் லீவ் கிடைச்சு பசங்க ஒருத்தர் கூட காணும், நீங்க தானே சார் 11 நாள் லீவ் விட்டுருந்தீங்க. நான் எப்படா 11 நாள் லீவ் விட்டேன், மார்ச் மாசத்துல 11 நாள் லீவ் விடுவாங்களா எக்ஸாம் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனடியே எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு வரணும், இல்லைன்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு பிரின்சிபல். இந்த சார் என்ன பண்றாரு, எல்லாரும் வீட்டுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. ஜுவாங்னா சும்மா விட்டுருவா, ஆட்சி அமைக்கி எல்லா எக்ஸாம்ல இருந்து பிட்டு அடிச்சு எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் வந்து யாரு கிளாஸோட ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. எப்பவுமே வந்து குபாய் தான் ஃபர்ஸ்ட் வருவான், ரெண்டாவது வந்து மில்லி வருவா. இதுதான் எப்பவுமே வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வாட்டி என்ன ஆச்சு, அப்படியே வந்து உல்டாவா மாறி ஜுவாங் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் குபாய், தேர்ட் வந்து மில்லி. எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்புறம் குபாயோட சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம ஜுவாங்குக்கு கிடைச்சது. அப்போ ஒரு நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேர் வந்து படம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து மில்லி வரான். இவ கூட சேர்ந்து படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் மில்லி. அதுக்கு வந்து குபாய் வந்து இப்போ இவ தான் கிளாஸ் டாப்பர், இப்போ இவ கூட தான் சேர்ந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு வந்து 2-3 பசங்க எல்லாம் வந்து எனக்கு இந்த சம் வந்து எனக்கு தெரியவே இல்லை, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடு குபாய்ன்னு கேக்குறாங்க. இந்த சம் நானும் இன்னும் போட்டு பார்க்கல, வேணுமானா நம்ம கிளாஸ் டாப்பர் இருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோத்து விட்டுறான். ஐயோ, நம்ம குண்டு புதத்துக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, இப்படி கோத்து விட்டாங்கன்ட்டு மண்டையை சொரிஞ்சிட்டு இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் வந்து பிரேஸ்லெட்ல டைம் ஆன் பண்ணிட்டு ஓடுறது என்ன, எப்படி ஓடுறது என்ன, ஜங்கு புங்குன்னு குதிக்கிறது என்ன, எல்லாம் ஸ்டூடெண்டோட புக்கு வந்து திறந்து பாக்குற யாருன்னா சம் போட்டிருப்பாங்களான்ட்டு. ஆனா ஒருத்தரும் போடல. அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட கிளாஸ் ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டு மேக்ஸ் டீச்சரோட புக்கெல்லாம் திறந்து பாக்குறான். அப்புறம் பார்த்தா அவரு ஆல்ரெடி வந்து அந்த சம்ம சால்வ் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எடுத்துன்னு வந்து இவ காப்பி பண்ணிட்டு இது வந்து இவ சால்வ் பண்ண மாதிரி அப்படியே காட்டிடுறா. உடனே எல்லா பசங்களும் கை தட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஜுவாங்க்கு வந்து ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இருக்கு. என்ன வந்து உண்மையான உருவத்தை வந்து நம்ம குபாய்க்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவன் இதே மாதிரி பழைய மாதிரி பேசுவானா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஜுவாங் வந்து இருந்த சந்தேகத்தை வந்து நம்ம ஸ்டிக்கி நோட்ல எழுதி வைக்க, அதை படிச்சு வந்து குபாய் வந்து என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன், நான் யாரோட உருவத்தை பார்த்து பழகுற ஆள் நான் கிடையாது, நீ எப்படி இருந்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்டு தான். அப்புறம் வந்து குபாய் வந்து எழுதுறான், இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளா ஸ்டிக்கி நோட்லயே பேசிட்டு இருக்கும்போது எப்போ வந்து நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு வந்து ஜுவாங் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் முடிட்டோம், நான் அப்புறம் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். சரி, உன்னை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ட்ரெஸ்ல நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வீட்டுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறா. ஒன்றும் நல்லா இல்லை, பழைசா இருக்கு, இது புதுசாக வாங்கலாம்னு சொல்லிட்டு அவளோட பாக்கெட் மணில எடுத்து பார்க்குறான். கொஞ்சம் தான் இருக்கு, சரி இது வச்சு வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போறா. கடைக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்த்து செக் பண்றா. ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ட்ரெஸ். ஆனா வந்து அவ வச்சிருக்க காசை விட 3 மடங்கா இருக்கு அந்த ட்ரெஸ். சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு பிரேஸ்லெட்ல இருக்க டைம் வந்து ஆன் பண்ணிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்து பேக்குள்ள போட்டுன்னு போயிடுறா. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து ட்ரெஸ் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். பக்கத்துல பார்த்தா அவர் எடுத்து வைக்கிற அவசரத்துல வந்து ஒரு நோட்டை வரை மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா, அவரோட கிளாஸ் நோட்டு. இங்க வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு பிடி பீரியட் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லப்பா, அப்படியே ஜாலியா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம மில்லி என்ன பண்றா, புடிச்சு தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டோடனே டீச்சர் வந்து வா சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ல கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா, எல்லாம் ஜாங்க மாதிரி பார்த்து கத்துக்கோங்க, படிப்புல ஃபர்ஸ்ட் வந்தா மட்டும் போதாது, இப்போ ஓட்ட பந்தயத்துல அவ தான் ஃபர்ஸ்ட் வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்து எல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. ரன்னிங் ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. பாவம் நம்ம குண்டு பூதத்தால ஓடவே முடியல. டைம் ஆன் பண்ணி ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இருக்கா. ஜுவாங் வந்து ஓடிட்டே இருக்கும்போது வந்து மில்லி என்ன பண்றான்னா, அவளோட போன்ல வந்து இவ எங்கேயாவது மாட்டிடுவாரா, இவளை வச்சு எப்படின்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டே இருக்கா. இது தெரியாத ஜுவாங் வந்து அவளோட வந்து வாட்ச் வந்து அமுக்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்து எப்படி வின் பண்ணிடுறா. இது தெரியாத லின்னும் மில்லி வந்து யோசிக்கிறாங்க, இவ எப்படி வின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதை திரும்பி பார்த்துட்டே இருக்கா. இவ ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஏதோ பண்ணி தான் ஜெயிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்படி கண்டுபிடிச்சிடறாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க, இவளோட வாட்ச்ல தான் ஏதோ ஒன்று இருக்கு சொல்லிட்டு இவ பிரேஸ்லெட் வந்து அவளுக்கு தெரியாம வந்து திருடிடுறாங்க. அப்புறம் இவ கையில போட்டு பார்க்க அது எதுவுமே வேலையை செய்ய மாட்டேங்குது. அப்புறமேட்டு வந்து இவளோட நோட்ல வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நோட்ல செக் பண்ண எல்லாமே ஸ்டிக்கி நோட்ஸா இருக்கு. எல்லாத்தையும் வந்து மில்லி படிச்சு பார்த்துட்டு குபாய் கூட பேசினது இருந்தது, அவ ஒயிட் கலர் ட்ரெஸ் போட போறது, அவனை மீட் பண்ண போறது எல்லாமே அதுல தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் நம்ம மில்லியும் லின்னும் என்ன பண்றாங்கன்னா, எப்படி இருந்தாலும் உங்க கையில போட்ட இது வேலைக்கு ஆகாது, ஆனா இந்த குண்டு கையில மட்டும் இது கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி விசிறச்சுறாங்க.
இப்பதான் இந்த கதையோட வந்து மறு திருப்பு முனையா மாறப்போகுது. ஏன்னா இத்தனை நாள் வந்து அந்த பிரேஸ்லெட்ல வச்சுட்டு பொழைச்சிட்டு இருந்த ஜுவாங் வந்து பிரேஸ்லெட்டே இல்லாம அவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அடுத்தது எக்ஸாம் வர நடக்க போகுது. ஜுவாங்க்கு அடுத்தது என்ன பண்றது தெரியாம நிறைய பிட்டு பேப்பர்லாம் எடுத்துட்டு போயிடுவா எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்புறம் வந்து மிஸ் கிட்ட வந்து கையும் காலமும் வசமா மாட்டிப்பா. இப்படிதான் வந்து பிட்டு அடிச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிடுறாங்க. அப்புறம் பேரண்ட்டும் வர வச்சு பேரண்ட்ல ஃபுல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இவங்க பொண்ணு இப்படிதான் வந்து பிட்டு அடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஃபுல் தண்டவாளத்தையும் போட்டு விட்டுறாங்க. அப்பதான் வந்து கடைக்கார ஓனரும் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணோட நோட்டு தான் கடையில விட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. படிப்பு தான் இல்லன்னு பார்த்தா சுத்தமும் ஒழுக்கமும் இல்லை, இப்படி திருடெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரவங்க அம்மா போட்டு எல்லாருன்னு ஒரு கண்ணத்திலேயே ஒரே போட்டுறாங்க. அடுத்தது ஜுவாங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் வீட்டுக்கே போகாம வேற எங்கேயோ போயிட்டே இருக்கா, நடந்து போயிட்டே இருக்கா ரொம்ப தூரமா. அப்புறம் அங்க இருக்க கீழே கிடக்க ஒரு பாட்டில போட்டு தூக்கி டமால் போட்டு உடைக்கிறான். அந்த பாட்டில் எப்படி நொறுங்குதோ அதே மாதிரி அவன் மனசு அவ்வளவு நொறுங்கி போய் கிடக்குது. அதனால ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கே போகாம அது ஏதோ ஒரு பெரிய பூட்ஸ் பங்களா மாதிரி இருக்கு, அது உள்ள போய் இருந்துடுறா. ரொம்ப நாளைக்கு அங்கதான் இருக்கிறாவ. அவங்க அம்மா வர வச்சு வாங்க காணும் அடிச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேடுறாங்க. நோட்டீஸ் போர்டெல்லாம் வச்சு ஓட்டுறாங்க. இவன் என்ன பண்றான், அப்போ கூட திருந்தாம வாட்ச் வச்சுட்டு மறுபடியும் அவங்க அம்மா கடையில போயிட்டு எல்லாத்தையும் திருடி தின்னுடுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சிருக்காங்க. நானே என் பொண்ணுக்கான தேடிட்டு இருக்கேன். இதுல வர இந்த வாரத்துல மட்டும் நீங்க நிறைய பொருள் திருடி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என் காண போன பொண்ணு மட்டும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. இது படிச்ச ஜுவாங் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என்ன பண்றது தெரியாம திருடின பொருளெல்லாம் அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அப்பதான் அவளுக்கு வந்து குபாயோட மீட்டிங் போட்டது இப்பதான் ஞாபகம் வருது. சரி குபாயாவது பார்க்க போறான்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. அங்க போனா நான் தான் பையன்னு சொல்லி நம்ம லின்னு வந்து நிக்கிறா. ஜுவாங்க்கு பார்த்தேன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்கிறா. ஏன்னா அவனுக்கு ஏத்த மாதிரி இவ தான் கரெக்டா இருப்பா சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிறா. அது வரை மில்லி வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் ஜுவாங்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கடையில எந்த பொருள் திருடுதும் இல்ல. அதனால உழைச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்க ஆரம்பிச்சிடறா. அப்போ குப்பை பொறுக்கும் போதுதான் அப்பதான் அந்த ஆயா வருது. அந்த ஆயா பார்த்த உடனே பயங்கரமா ஜுவாங் வந்து அழ ஆரம்பிச்சிடறா. எனக்கு இந்த மாதிரி இந்த பிரேஸ்லெட்லயே எனக்கு வேணாம், பிரேஸ்லெட் இல்லாம இருந்த போது கூட என்ன குண்டு தடிமாடு சோத்து மூட்டெல்லாம் கலாச்சிருக்காங்க. அப்ப கூட எனக்கு அவ்வளவு பெருசா கஷ்டம் இருக்காது. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இது வேணவே வேணாம் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறா பயங்கரமா. அப்புறம் வந்து அந்த ஆயா வந்து நீ என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இது உனக்கு எவ்வளவு பேர் கொடுத்த வரம் தெரியுமா? இது எல்லாருமே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பாரு, நேரம் எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் ஒரு விஷயம் தெரியும்ட்டு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் உனக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீ ஒழுங்கா யூஸ் பண்ணிருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம், உடம்பு நல்லா நீ குறைச்சிருக்கலாம். ஆனா நீ அதெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ண, திருண்ண சந்தோஷத்துக்கோசம் விட்டெல்லாம் அடிச்சு நீ பாஸ் போகணும்னு நினைச்ச. குறுக்கோழியில என்னென்ன பண்ணக்கூடாது நீ அதெல்லாம் நீ பண்ண. அதனாலதான் அதுக்கப்புறம் சரி நீ கவலைப்படாத, நீ செஞ்ச தப்ப வந்து தண்டனை இல்லாம ஆக்கிடுற. ஆனா யாருமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேக்குறா. அவனுக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்றா. அதை வச்சு பிரேஸ்லெட் வச்சு இனிமே அதுக்கப்புறம் வந்து நல்லா படிக்கணும்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா பார்த்தோன்னு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பயங்கரமா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தோன்னு பயங்கரமா இவளும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறா. சீனியர்ல இருந்து ஜுவாங் வந்து ஜூனியர்ல போட்டுறாங்க. ஏன்னா வந்து அவர் 4-5 மாசமா வந்து ஸ்கூலுக்கு வரல. அது மட்டும் இல்லாம ஃபோர்ஜரி வேற பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவளோட பெஞ்சு மட்டும் தனியா வச்சிருக்காங்க பசங்க. டீச்சர் கேட்கறாங்க எதுக்கு இவ்வளவு இந்த பெஞ்சு மட்டும் தனியா வச்சிருக்கேன், இந்த மாதிரி வந்து திருட்டு பொண்ணால எங்க கூட உட்கார வைக்க மாட்டோம் அப்படி சொல்லிடுறாங்க. ஆனா அது ஜுவாங் வந்து ஏத்துக்கிறா. இல்ல மேம் பரவாயில்ல நான் தனியாவே உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து செஞ்ச தப்பு வந்து உணர்ந்துட்டா. அதுக்கப்புறம் அவகிட்ட யாருமே பேசுறது, அவ மட்டும் தனியா இருக்கா, தனியா உட்காந்து படிக்கிறா, இருக்கிற நேரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறா. அந்த வாட்ச் யூஸ் பண்ணி அவ வந்து எக்ஸ்ட்ரா டைம் போட்டு அவ படிக்க ஆரம்பிக்கிறா, ஓட ஆரம்பிக்கிறா, எவ்வளவு உழைக்கணுமோ அவ்வளவு உழைக்கிறா. அப்பதான் நமக்கு திடீர்னு வந்து அவ துபாய் ஞாபகம் வருது. அவன் திடீர்னு அவ ரூமுக்கு போயிட்டு வந்து அந்த ஸ்டிக்கி நோட் வந்து பாக்குறா. அந்த ஸ்டிக்கி நோட்ல என்ன எழுதி இருக்குன்னா லின்னு வந்து பை இல்லைன்றத அவன் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அப்புறம் வந்து நான் உன்னை வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், நீ எங்க ஸ்டிக்கி நோட்ல ஒரு நோட்ல கூட எதுவுமே எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஜுவாங் வந்து நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு நான் சரி பண்ணிட்டு நான் வந்து உன்னை கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் மீட் பண்ணுவேன், அதுவரை நீ காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேவரட்டான பொம்மையும் வந்து அங்க வச்சுட்டு போயிருப்பா. ஒரு மிகப்பெரிய ஷாப்ல வந்து அவங்க அம்மாவும் ஜுவாங் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜுவாங் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்த்துட்டு கீழே இறங்குறா. அதே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட அம்மா அழகா ஆயிட்டா, பயங்கரமா ஒல்லி ஆயிட்டா. இவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட்டோட வெளியே வந்திருக்கா. ஸ்கூலுக்கு போனா எல்லா பசங்களும் அவங்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டடீஸ்லயும் அவ தான் நம்பர் 1 இருக்கா. அவ அந்த அளவுக்கு உழைப்ப போட்டு முன்னாடி வந்திருக்கா. ஜுவாங் வந்து காரிடார்ல நின்று படிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து குபாய் வரான். குபாய் வந்து நான் ஜுவாங் எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறான். கேட்டவனே இந்த பொம்மை இது உன்னோட தானே, நீ தானே அந்த பையன் அப்படின்னு கேக்குறான். என்ன சொல்ற, இந்த பொம்மை என்னோடது இல்லையே, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்லிடுறா. அப்புறம் குபாய் வந்து அப்படியே சோகமா அவனும் போறான். அவன் என்ன பண்ணிருப்பான்னா பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல சொல்லிட்டு இருப்பா. ஒருவேளை நம்ம சொல்லி இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் போயிட்டு ஸ்டிக்கி நோட்ல வந்து நம்ம தான் சொல்லிட்டு எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனா அங்க போனா அவன் வந்து இருக்க மாட்டான். ரூமே வந்து ஃபுல்லா காலியா இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு ஸ்டிக்கி
நோட்ல வந்து என்ன எழுதியிருப்பான்னா, இந்த மாரி நான் உங்களுக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. ஸோ நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக நான் என் சொந்த ஊருக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். உடனே ஜாங் வந்து கிளம்பி வந்து உடனே ஸ்கூலுக்கு ஓடி வரான். அப்புறம் பார்த்தா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அவன் வந்து கிளம்பி போயிட்டான். இப்ப கூட ட்ரெயின் மேபி எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சைக்கிள் எடுத்துட்டு அவ பாட்டுக்கு மெதிச்சிட்டு போயிட்டே இருக்கான். அப்பதான் வாட்ச் பார்த்து டைமர் ஆன் பண்றா. பார்த்தா வந்து டைம் ஆல்ரெடி வந்து 24 மணி நேரம் அவ பண்ணிட்டு இருப்பா. ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு டைம். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீடா மிதிச்சிட்டே போறான். கரெக்டா அங்க ட்ரெயின் இருக்கும்போது பார்த்துட்டா. குபாயும் அவன பார்த்துட்டான். அப்புறம் அவன்கிட்ட சொல்ல நினைக்கிறான். அவனால சொல்ல முடியல. அவன் இவ்ளோ எக்ஸ்பிளனேஷன் பண்றான். ஆனா அவனுக்கு புரியவே இல்ல சுத்தமா. அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு சாக் பீஸ் எடுத்து நான் தான் பையன்னு சொல்லிட்டு அந்த பையோட வேல்யூ எழுதிட்டு அவன் நிக்கிறான். அப்போ வந்து அவன் பார்த்துடுறான். பார்த்தோனே ஜாங் தான் அந்த பையன்றது அவன் புரிஞ்சுக்கிறான். ஆனா என்ன பிரயோஜனம் தெரியல. ட்ரெயின் எடுத்துடுறாங்க. ஜாங் கோசம் வந்து குபாய் வந்து இத்தனை நாள் காத்துட்டு இருந்தான். ஆனா இனிமே வந்து குபாய் கோசம் தான் ஜாங் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த எபிசோடு ஏதாவது வந்திருந்தா மேபி அவன் வருவானா வரமாட்டான்றது தெரியும். மேபி தமிழ் சினிமா மாதிரி ட்ரெயின் நின்று அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து அவ ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது தான் அப்பதான் வந்து அதே பஸ் ஸ்டாப்ல அந்த ஆயா வந்து உட்காந்துருக்கு. அப்போ வந்து நல்ல ஒரு குண்டு பையன் வந்து என் உட்காந்தோடனே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். சாங் வந்து அங்க வரா. வந்தோடனே அந்த பையனை பார்த்தோன்னே அவள வந்து அவனா பாக்குற மாதிரியே இருக்கு. நான் ஆயா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டோடனே பிரேஸ்லெட் வந்து கழட்டி கொடுத்துறான். இதுக்கப்புறம் உனக்கு புது கஸ்டமர் வந்துட்டாங்க, நான் தேவைப்பட மாட்டேன் நான் நினைக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்லை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவ பாட்டுன்னு போயிடுறான். இந்த கதை வந்து இப்படியே முடியுது. நல்ல ஒரு ஃபீல் குட் ஒரு ஃபேண்டசியா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். மேபி உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.